12 இதுதான் அந்த கடை. சரியான ஒரு க்ரௌடாக இருக்குது. இப்போ மதிய நேரம் வந்து சாப்பிட்ற நேரம். பாப்போம் சாப்பிட்றதுக்கு இடம் கிடைக்குமா தெரியல. இது மறுநாள் வந்தால் சுந்தரிய கடையில் சாப்பிடணுமென்ற ஒரு இதே வந்து உருவாக்கி இருக்கணும். ஆனால் இந்த அளவு கடையை பிரபலமாக்குறது மக்கள் தான். நான் கடைக்கு பேர் வச்சது காணாவூர் உணவகம், மக்கள் வச்சதான் சுந்தரி அக்கா. ஒரு மரியாதையா. அப்போ நீங்கள் பேரையே மாத்திட்டீங்க? நான் மாற்றலை, மக்கள் மாற்றினாங்க. போட்டா அந்த போட்டோ போட்டாங்கன்னா அந்த கடை என் கடை கிடையாது. இந்த கடையில் வந்துட்டாலும் என்னை பார்த்துட்டா இன்னும் கொஞ்சம் சிரிப்பு. ஆனால் நான் 2 மணிக்கு 3 மணிக்கு இருந்தாலும் எனக்கு தூக்கம் சொருக்கும். மீல்ஸ் அன்லிமிட்டெட் மீல்ஸ் ஏதாவது இப்போ என்னென்னு சொல்கிறேன் போய் பார்ப்போம். என்னென்ன விலைகள் இருக்குது, எப்படி இருக்குன்னு. கஷ்டப்பட்டு பில்லை போட்டுட்டோம், ஆனால் இருக்கிறதுக்கு வந்து இடம் இல்லை. எப்படி இருக்கு வேற மட்டன் தலைக்கறி வேணாங்களே, இன்னும் கொஞ்சம் வேண்டினாங்க. அது வைக்கிற கிடவில்லை. இங்கே ஊடுறது இல்லை, செத்து கிடக்கு. என்ன சொல்றீங்க? உங்களுக்கு நாட்டு சாப்பாடு வீடியோஸ்ல பார்த்து ஒரு எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்போட முதலாவது வாய். அடுத்ததான் வந்து இதுல நண்டு வறுவல். இந்த கடையில் சாப்பிடணுன்றதுக்காண்டியே கணக்கு பேர் தேடி வந்திருக்கிறோம். கணக்கு ஆர்டர் பண்ணினாங்க. எங்கே வச்சு சாப்பிட்றேன்னு தெரியல. அது நம்ம ஊர் காசுக்கு 5000 ரூபாய் கிட்ட வரும். ஆனால் கிட்டத்தட்ட சேம் தான். உள்ளதுக்குள்ளே பெரிய நண்டு ஒன்று எடுத்து வணக்கம் எல்லாருக்கும். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம். இப்போ நாங்கள் தமிழ்நாடு சென்னையில் மெரினா பீச்சில் நிற்கிறோம். இந்த மெரினா பீச்சுன்னு சொன்ன உடனே எங்களுக்கு ஞாபகம் வர்றது வந்து இங்கே சமாதி, அண்ணா அந்த சமாதிகளும் அந்த பீச் என்ன மாதிரி இருக்குன்னு நாங்கள் எல்லாருமே வந்து வீடியோஸில் பார்த்துருப்போம். அதோட இன்னொரு விஷயம், மெரினா பீச்சுன்னு சொன்ன உடனே வந்து இந்த சுந்தரி அக்காண்ட கடை வந்து எல்லாருமே யாராவது ஏதாவது ஒரு விதத்தில் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ இன்றைக்கு நாங்கள் மெரினா பீச் வந்த நேரம் 1 மணி ஆகுது. சுந்தரி அக்கா கடையில் வந்து சாப்பிடுவோம்னு யோசிச்சினாங்க. இப்போ நாங்கள் சுந்தரி அக்கா கடைக்கு முன்னால் தான் நிற்கிறோம். இதுதான் வந்து சுந்தரி அக்கா கடை. கடையண்டோன்னு வந்து பெரிய கடையெல்லாம் இல்லை, சும்மா நோமலாக வந்து ஒரு தள்ளு வண்டி கடை தான். இன்றைக்கு சாப்பிட போகிறோம். தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு வந்து முதலாவதாக ஒரு தள்ளுவண்டி கடையில் சாப்பாடு என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதோட சுந்தரியக்காவை நின்றா அவாவோடையும் வந்து கதைச்சி உங்களுக்கு வந்து பகிர்ந்து கொள்கிறோம். அந்த அனுபவங்களையும் வந்து முதலையாக ஒரு இந்தியன் மீல்ஸ் என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்க போகிறீங்க. எங்கள் சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வந்தால் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட நாங்கள் யாருன்னு தெரியாட்டி வந்து நாங்கள் இலங்கை யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிக்கிட்டு உங்களோட ஊர் தமிழ்நாடை முழுமையாக சுற்றி பார்க்குறக்காண்டி வந்திருக்கிறோம். அந்த நாளில் 2வது நாள் நாங்கள் வர்ற வீடியோ, அதுக்கு பிறகு என்ன செய்கிறோம்ன்ற வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் அடிச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நாங்கள் போட போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு உடனே வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மெரினா பீச்சில் அங்கேருந்து நடந்து வந்து நாங்கள் அந்த உழைப்பாளர் சிலை இருக்குது, அங்கேருந்து இங்கே நடந்து வந்தாங்க. இதில் ஒரு சிலை ஒன்று இருக்குது பாருங்கள். இதுக்கு பக்கத்துலேயே வந்து சுந்தரி அக்கா கடை இருக்குது. இதுதான் அந்த கடை. சரியான ஒரு க்ரௌடாக இருக்குது. இப்போ மதிய நேரம் வந்து சாப்பிட்ற நேரம். பாப்போம் சாப்பிட்றதுக்கு இடம் கிடைக்குமா தெரியல. இது வாசல் இல்லை, இதில் வச்சு தான் வந்து சாப்பாடு எல்லாம் வந்து மூடி வச்சுக்கிறேன். முன்னுக்கு தான் வாசலுக்கு. வாங்க போவோம். சுந்தரி அக்கா கடையில் சாப்பிடணும்னு வந்தாங்க. அதோட அக்கா நிப்பாவா இல்லையான்னு யோசிச்சு வந்தாங்க. அக்கா இப்போ தான் வெளிக்கிறா. அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். நாங்கள் வந்து இலங்கை யாழ்ப்பாணத்துலேருந்து வரோம். வடபகுதி ஃபுல்லாகவே வந்து தமிழர்கள் வாழ்கிற பகுதி. யாழ்ப்பாணத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு உறவு பாலம் என்று சொல்லலாம். அது வேறு ரெண்டுமே சேர்ந்து இருந்தது என்று தான் முதல். இது உங்களை வந்து நாங்கள் வீடியோஸில் பார்த்துக்கிறோம். கூடுதலாக நாங்கள் அங்கே இருக்கிறார்கள் இந்தியன் சேனல், இந்தியன் வீடியோஸ் எல்லாமே தான் பார்த்துக்கிறோம். ஸோ மெரினாக வந்தால் சுந்தரி அக்கா கடையில் சாப்பிடணுமென்ற ஒரு இதே வந்து உருவாக்கி இருக்கணும். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், தமிழ்நாடு, லண்டன் அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் கணக்கு பேர் யாழ்ப்பாணத்தில் அந்த சண்டை மூட்டம் வந்து எல்லோரும் ஒரு நாட்டுக்கு போயிருக்கணும். அப்போ அப்படி இருக்கிறாங்க எல்லாருமே வந்து இந்த தமிழ் வீடியோஸ் தான் பார்க்கணும். சுந்தரி அக்கா கடைக்கு தான் இன்றைக்கி வந்துக்கிறோம். உங்களோட கடையில் என்னென்ன ஸ்பெஷல்? எறா, நண்டு, மீன், சிக்கன் குழம்பு, மீன் சாப்பாடு, தலைக்கறி எல்லாமே ஸ்பெஷல். இப்போ வந்து மீன் கிடைக்காத தடகாலம் இல்லையா, எது ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்குதோ அந்த மீன் மட்டும் வாங்கி போடுறது தடகாலம். ஆமாம், மீன் வலைக்கு போக மாட்டாங்களா, என்ன சின்ன வலை போட்டு பிடிச்சினாங்களா அந்த மீன் மட்டும் தான் போட்டு குழம்புல வைக்கிறது. அது மட்டும் தான் வறக்கிறது. சரி, எக்கச்சக்க கடைகள் எல்லாமே இருக்குது. அதில் சுந்தரிய கடை ஸ்பெஷல் என்னென்று உருவாடாது அது நீ மக்கள்கிட்ட தான் கேட்கணும். மக்கள் தான் உருவாக்கி வச்சுக்கிறாங்க. சாப்பிட்ற ஆக்கள்கிட்ட தான் வந்து. ஆமாம், அவங்க தான் இந்த இதெல்லாம் எனக்கு முன்னானே தெரியாது, எனக்கு போடவும் தெரியாது, எதுவும் தெரியாது.
வர காலை அட்டன் பண்ணுவேன், ஃபோன் பேசுவோம், அவ்வளோதான். மற்றபடிக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் இந்த அளவுக்கு கடையை பிரபலமாக்குறது மக்கள் தான். நான் கடைக்கு பேர் வச்சது காணாவூர் உணவகம், மக்கள் வச்சதான் சுந்தரி அக்கா, ஒரு மரியாதையா. அப்ப நீங்க பேரையே மாத்திட்டீங்க? நான் மாத்தல, மக்கள் மாத்தினாங்க. மக்களால தான் இந்த சுந்தரி அக்கா கடையண்ட பேரே வந்திருக்கு. எவ்வளவு காலமாக இதுல கடை? நான் இது 25வது வருஷம். 25வது வருஷம். இதுக்கு முதல் வேறு ஏதாவது கடை தான் சேர்த்தீங்களா? வீட்டான டிஃபன் கடை போட்டீங்க. சரி, அதே மாதிரி எக்கச்சக்க க்ரௌடாக இருக்குது. நாங்கள் ஒரு சாப்பிட்டு பார்க்க போகிறோம். சாப்பிட்டு பார்த்து என்ன வேறு இருக்குன்னு சொல்கிறோம். வேண்டாம், சாப்பிட்டாலே உங்களுக்கு தெரியா அக்கா கடை ஃபேமஸ். அதான் நாங்கள் தேடி கொண்டு வந்தோம். இன்னொன்று, நிறைய பேர் அக்கா கடைன்னு போட்டுக்கிறாங்க. ஆனால் அந்த எங்கே வேணால் போய் சாப்பிடுங்க. ஆனால் அந்த கடைண்ட என் முகம் இருக்கணும். என் முகம் இருந்தால் தான். 2 கடை, வேறு எங்கேயுமே பேன்ஸ்லாம் கிடையாது. இந்த கடை என் பையனுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட். மற்றபடிக்கு வெளியெல்லாம் இருக்கிற கடைலாம் எங்கள் கடை கிடையாது. அது பொய். அதே பேரில் கணக்கு பேர் கடை திறந்துருக்காங்க. இந்த மாதிரி கடையில் என் கடை பேர் அது போட்டா, அந்த போட்டாலும் அந்த கடை என் கடை கிடையாது. ஆமாம், வேற எங்கே மட்டும்தான் அந்த டேஸ்ட்டை வந்து எடுக்கலாம். மறக்காம போய் நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்க. என்னென்ன விலையக்கா உங்களோட கடையில் சாப்பாடுல என்னென்ன விலை? அங்கே போய் பார்ப்போமா? இல்லை, இன்னைக்கு இப்போ தடகாலம் கேஸு பிரச்சனை இல்லையா, கொஞ்சம் ஒரு 20 ரூபா 10 ரூபா எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். ஏன்னா மீன் கிடைக்காதனால, கேஸ் கிடைக்கல. இருந்தாலும் மக்கள் வந்து ஏமாறக்கூடாது இல்லையா, அதனால கடை அப்படியே ரன் பண்ணுறோம். சாப்பிட்டு பார்த்து என்ன சாப்பிடுங்க. ஓகே, எக்கச்சக்க பேரும் வந்து அக்காட கடையை வந்து தேடி, இந்த கடையில் சாப்பிடணுன்றதுக்காண்டியே கணக்கு பேர் தேடி வந்திருக்கிறோம். அதான் சந்தோஷம். நாங்களும் யாழ்ப்பாணம், இலங்கையிலேருந்து அக்காட காலை கேள்விப்பட்டோம். சரி, இது பீச்சுக்கு வரைக்கும். அதாவது இந்த கல்யாண வந்துட்டாலும் என்னை பார்த்துட்டா இன்னும் கொஞ்சம் சிரிப்பு. ஆனால் நான் 2 மணிக்கு 3 மணிக்கு இருந்தாலும் எனக்கு தூங்கினா தான் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். சந்தோஷம் உங்களை பார்த்தது நாங்களும். சரி, ஓகே, சாப்பிடுவோம். மீல்ஸ், அன்லிமிட்டெட் மீல்ஸ். ஏதாவது இப்போ என்னென்னு சொல்கிறேன், போய் பார்ப்போம் என்னென்ன விலைகள் இருக்குது, எப்படி இருக்குன்னு போடுறோம். மற்றது இன்னும் ஒரு இடத்துல வந்து சுந்தரி அக்கா வந்து தனி ரெஸ்டாரண்ட் வந்து திறந்துருக்கு. ரைட், இதுதான் வந்து கடை. ஆனால் இதில் வந்து சாப்பாடு மட்டும்தான் நாங்கள் பண்ணலாம். இதில் வரையவே வந்து வாசம் தூக்குது. பார்ப்போம் வாங்க. இதில் இருக்கிறது ஃபுல்லாக வந்து கடையில் சாப்பிட வந்தாங்களான்னு, இருக்கிறதுக்கு கூட இடம் இல்லை. பார்ப்போம், ஏதாவது ஒரு கதரை ஒன்றை பிடிச்சி இருக்கத்தான் வேணும் போல இருக்குது. பாருங்கள் எவ்வளோ க்ரௌட். அப்படி இதுலேயும் வந்து இதில் பார்த்தீங்கன்னா மீன் பொரியல் நடக்குது. பொரிச்ச மீன்கள். மற்றது அங்கால இறால், எங்களோட ஊரில் இறால்னு சொல்லுவோம். அந்த இறால் வந்து பிரட்டி கொண்டு வைக்கணும். தொக்கு. ஆனால் இதுக்கு என்ன பேர்? இறால் தொக்கா? இது இறால் கறி, இறால் கிரேவி, ஃப்ரை. இது வந்து இறால் ஃப்ரைன்னு சொல்லிடணும். நல்ல வாசமாக இருக்குது. நாங்கள் முதல் முறையாக வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறோம். இது வந்து சமைக்கிற இடம் பார்த்துட்டோம். தோசை கல்லில் வச்சு மீனை வந்து பொறிச்சு கொண்டிருக்கிறாரு. நீ பில் போடுற இடத்துல போய் போடணும். சாரி, இன்றைக்கி வந்து நின்று தான் சாப்பிடணும் மாதிரி இருக்கு. இதெல்லாம் பில் போடணும் நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வந்து அன்லிமிட்டடாக விட்டு சாப்பிட்லாம் போல தான் கிடக்கு. இதில் வந்து என்னென்ன விலையண்டு போட்டிருக்கேன் நான். ஃபிஷ் கறி மீல்ஸ் வந்து 170 ரூபா, எக் கறி மீல்ஸ் வந்து 90 ரூபா, சிக்கன் சுக்கா 170 ரூபா, ப்ரான்ஸ் ஃப்ரை வந்து 220 ரூபா. மற்றது அப்படி கணக்கு இதில் போட்டிருக்கு. அப்படியே பார்த்துட்டு வாங்க. இந்த பாறை மீன் வறுவல் 170 ரூபா, சிக்கன் சுக்கா வந்து 170 ரூபா, நண்டு மசாலா வந்து 170 ரூபா. இதில் என்னென்னா வந்து இதில் நாங்கள் காசை கொடுத்தா வந்து இதில் ஒரு டோக்கன் ஒன்று தருவினோம். அந்த டோக்கனை கொண்டு நாங்கள் அங்கே கொடுத்து வந்து சாப்பாடை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி ஃப்ரை அப்படி ஐட்டங்கள்னால் வந்து அங்கால கொடுத்து வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நிற்கிறதுக்கு இடம் இல்லாமல் ஒரு பரபரப்பான இடத்துல வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறோம். சரி, என்ன ஆர்டர் பண்ணுவோம்? என்னென்னாலும் ரால் நண்டெல்லாம் விடா பரவாயில்ல, ஆர்டர் பண்ணுவோம். ஆனால் ஆர்டர் பண்ணுறதுக்கே 5-10 நிமிஷம் ஆகும் போல இருக்குது. சரி, அதில் ஆர்டர் பண்ணிவிட்டு நாங்கள் இதில் தான் வந்து எங்களோட சாப்பாடை வந்து எடுக்கணும். சின்ன ஒரு இடம் தான். இந்த சின்ன இடத்துக்குள்ள சாப்பாடெல்லாம் வச்சுக்கணும் பாருங்க. வெள்ளை சோறு, எறா முட்டை அப்படின்ட்டு இதில் வச்சுக்கணும்.
இதில் வந்து கொடுத்து எடுக்கலாம். முதல்ல பில்லை போடுவோம்மா. பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து பில் போடுறதுக்கே வந்து லைன்லாம் நிற்க வேண்டியிருக்கு. சரி, இதில் பில்லை போட்டு நாங்கள் ஒவ்வொரு இடத்துல கொடுத்து வந்து சோறு வந்து அன்லிமிட்டடாக வேண்டலாம்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு இதுக்கு வந்து ஒரு டோக்கன் இருக்குது. இதை எடுத்துகிட்டு காசை எடுத்துகிட்டு தருவேணும். சுந்தரியக்கா கடையில் எவ்வளோ க்ரௌட்டாக இருக்கு. அண்ணா மீல்ஸ் அன்லிமிட்டடா? லிமிட் சாப்பாடு திருப்பி எடுக்கிறேன்னா பில் போடணும். பில் 20 ரூபா. ஓகே ஒருக்கா போடுறது வந்து ஓகே. நான் நினச்சி நான் வந்து அன்லிமிட்டட் சாப்பாடு தான். ஆனால் அண்ணா சொன்னவர் வந்து லிமிட் சாப்பாடு தான். அதுக்கு பிறகு எடுக்கிறேன்னா வந்து ஒரு இதுக்கு வந்து 20 ரூபா வந்து சார்ஜ் பண்ணிக்கணும் வந்து. அதுக்கு வந்து பில் போடணுமெண்டு நினைக்கிறேன்னா இந்த கஷ்டப்பட்டு பில்லை போட்டுட்டோம். ஆனால் இருக்கிறதுக்கு வந்து இடம் இல்லை. நாங்கள் கணக்கு ஆர்டர் பண்ணி நாங்கள் எங்கே வச்சு சாப்பிட்றேன்னு தெரியல. பாப்போம், ஏதாவது ஒரு இடம் மட்டும் பிடிக்கலாம். நடராஜா சர்வீஸ் மாதிரி நின்ற சர்வீஸ் தான் போல். முதல்ல வேண்டி எடுப்போம். சின்ன சின்ன இதுகளுக்கெல்லாம் பெருமை நினைக்கிறேன். 2 பிளேட்டில் சின்ன சின்ன இதுகளுக்கெல்லாம் பெருமை நினைக்கிறேன். எவ்வளோ பில் வந்து? அது என்னென்னு நாங்கள் சொல்கிறோம் போகிறோம். நம்பர் கூப்பிடுவாங்களா? 12 நீங்க கண்ண நேரம் பில் எடுத்து போல. இதில் ஒரு நம்பர் ஒன்று தரணும். இந்த நம்பருக்கு அடிப்படையில் தான் வந்து பில் குடிக்கிற மாதிரி சிஸ்டம் ஒன்று வச்சுக்கணும். ரால் எப்படி இருக்கு வேணாம். இதுதான் வந்து இந்த விலை நிலவரங்கள் இப்போதைக்கு. இதில் பார்த்தீங்கன்னா மிச்ச சாப்பாடெல்லாம் வந்து அங்கே தான் வேணும். இதில் ஃபிஷ் ஃப்ரை, அதாவது மீன் பொரியல்ண்டா இங்கே வேணும். அதுவும் வந்து நல்ல பாறை மீன் இருக்குது தானே, அந்த பாறை மீன் துண்டை வந்து அப்படியோ இந்த தட்டில் போட்டு பொறிச்சு தரணும். இது இந்த விலை வந்து 200 ரூபாய். இந்திய காசுக்கு வந்து 200 ரூபா. எங்கட காசுக்கு வந்து ஒரு 750 ரூபாய் கிட்ட வரும். அப்படியோ இந்தியாவில் சமையல் நடக்குது. அங்கால மெரினா பீச் எவ்வளோ க்ரௌட் பாருங்க. எக்கச்சக்க பேர் நின்று சாப்பிட வேண்டியிருக்கலாம். நிற்கிற கூட இடம் இல்லாமல் இருக்குது. இப்படி சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ பேர் வந்து இந்த இடத்துல இருக்கோம். சரி, நாங்கள் வேண்ட சாப்பாடு வந்து இது வந்து மீன் சாப்பாடு. அதோட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இறா ஃப்ரை. அதோட இது வந்து மட்டன் தலைக்கறி வேண்டாங்களே, இன்னும் கொஞ்சம் வேண்டினாங்க. அது வைக்கிற இடம் இல்லை. இங்கே பாருங்க, இங்கே இப்படி பக்கத்தில் தான் வச்சிருக்கு. எடுத்து சாப்பிடுவோம். முதலாவதாக இந்த மீன் சாப்பாடு. பெரிய மீன்ண்டா வந்து தனியாக ஒரு மீன் வைக்கணும். அப்படி சின்ன மீன்ண்டா படியாக வந்து இந்த சின்ன இந்த மீன் எங்கட விட சூரையண்டுவோம். சூற மீன், டூனா இல்லை, இது வந்து சூற மீன். எங்கட ஊரில் வந்து சூரையண்டுவோம். இதே மாதிரி தான் டூனாவும் இருக்கும். ஸோ முதலாவது
வா என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். அந்த வீடியோஸில் பார்த்து ஒரு எதிர்பார்ப்பு, அந்த எதிர்பார்ப்போட முதலாவது வாய். அதோட இந்த குழம்புகளை வந்து முருங்கங்காய் போட்டிருக்கணும், பூசணிக்காய் எல்லாம் போட்டிருக்கணும். மீன் குழம்புகளே வந்து முருங்கக்காய், இந்த முருங்கங்காய் போட்டிருக்காங்க, மற்றது பூசணி போட்டிருக்காங்க. முதலாவது பைட் வெறும் சோத்தோட மீன் குழம்பு. நல்லா இருக்கும். இந்த வேறு இடங்களில் நாங்கள் சாப்பிட்றதுக்கு வந்து இங்கே இந்தியாவில் வந்து இந்த கார சாரங்கள் இல்லை, ஆனால் இங்கே வந்து நல்ல காரமாக இருக்குது. அப்படியே இந்த மீன் இருக்குல்ல, இந்த மீனை அப்படியே உடைச்சி இந்த சோத்தோடு எடுத்து நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் போல் இருக்கும், நல்லா இருக்கும். நல்ல இங்கே பார்த்தீங்களா, இது வந்து ரா ஃப்ரை தனியாக சாப்பிடுப்பா. அப்படி இறால் பிரட்டன்னுடுவோம் எங்கட உள்ள. நல்ல கார சாரமாக போட்டு பிரட்டு இருக்கணும். அதோட நல்லா குக்காக இருக்குது. மொத்தமாக நாங்கள் எவ்வளோ பண்ணாக்கு வந்து எங்களுக்கு 1000 ரூபாய்க்கிட்ட வந்தது ஃபுல்லாக. நாங்கள் சாப்பிட முடியல எல்லாமே வந்து காட்டுவோம். இப்படி இந்த ரா ஃப்ரை இருக்குல்ல, அது இந்த சோறு, மீன் குழம்பு, நல்ல கார சாரமாக உப்பு உரைப்பு எல்லாமே நல்லா இருக்கும். மற்ற இது வந்து மட்டன் தலைக்கறி. கூடுதலாக எங்களோட உள்ள இப்படி தலைக்கறி, இந்த மூளைக்கறி எல்லாம் செய்ய மாட்டாங்க, தனியாக வந்து சாப்பிடுவாங்க. தலைக்கறி வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த வாயில் வச்ச உடனே அப்படி கரையுது. நல்ல காரசாரமாக இருக்குது. இப்போ தான் தெரியுது சுந்தரியக்கா கடையை வந்து ஏன் தேடி வாரணுமென்று. இந்த தலைக்கறி மணியாக இருக்கேன். எங்களோட ஊரில் எல்லாம் வந்து இந்த தலைக்கறி எல்லாம் வைக்க வேண்டாம், அந்த தலையில் இருக்குது தானே, ஆட்டுன்ற தலையில் இருக்கிற அந்த தசையை மட்டும் வச்சு கறி வச்சிக்கணும். சாரி, தலைக்கறி நல்ல சாஃப்டாக இருக்குது. மீன் வந்தால் கட்டாயம் இந்த தலைக்கறி வந்து ட்ரை பண்ணணும். நல்ல வெங்காயம் மிளகாய் எல்லாம் போட்டு பிரட்டி ஒயிலியாக தான் இருக்குது. டேஸ்ட் வரைக்கும் உடல் ஆரோக்கியம் பார்க்கலாம், நல்லா இருக்கு. சரி, அடுத்ததாக வந்து பாறை மீன் ஃப்ரை. இது வந்து 200 ரூபா. எங்கட ஒரு காசுக்கு 200 ரூபாண்ணா? ரைட். 200 ரூபா. எங்கட ஒரு காசுக்கு 700 ரூபா. குழம்பிட்டு இங்கே வேணுங்க பாறை மீன் எப்படி இருக்குன்னு. நல்ல பெரிய பாறை மீன், நல்ல எண்ணெய், அப்படியே எண்ணெயில் மிட்டாக்குது. அதான் நல்ல சொப்டாக இருக்குது. சுட சுட இந்த பொரிக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே இருக்கிறோம். சுட சுட முருகலை, அது வந்து தோசை தட்டு இருக்குது தானே, அதில் போட்டு தவா பண்ணி தரணும். நல்ல உரைப்பு. இந்த வெளியில் இருக்கிற தோல் இருக்குது தானே, அது வந்து நரங்கு முருகன் இருக்குது. அதோட அதுக்கு போட்டிருக்க மசாலா வந்து வேறு லெவலாக இருக்கும். அதோட மீன் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மீனை சாப்பிடக்க தெரியும் ஃப்ரெஷ்ஷாக இல்லையாண்டு. இந்த மீன் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நல்ல பெரிய பீஸ் ஒன்று தந்துக்கலாம். அடுத்ததாக வந்து இதில் நண்டு வறுவல். அப்படியா? நண்டு மசாலாண்ட நான் நினச்சேன் நண்டு பெரிய நண்டு பெருமண்டு. இங்கே வந்து சின்ன நண்டு எல்லாம் வருது. கூடுதலாக யாழ்ப்பாணம் வந்து இந்த சீ ஃபுட்டுக்கு வந்து ஃபேமஸ். எங்கட ஊரில் வந்து இதை விட பெரிய நல்ல நீலக்கால் நண்டு வரும். இது வந்து ப்ளூ கிராஃப்ட் இல்லை, இது வந்து லைட்டாக கொஞ்சம் இது நீலக்காலம் எல்லாம் வரும். சரி, இந்த நண்டு என்ன மாதிரி இருக்குன்னு ஒரு கடி ஒன்று கடித்து பார்ப்போம். உள்ளதுக்குள்ளே பெரிய நண்டு ஒன்று எடுத்து இந்த நண்டு கறி இந்த வரைக்கும் வந்து உண்மையிலே எங்களோட ஒரு அடிக்கவே இல்லாது. அங்கே இருக்கிற ஒரு டேஸ்ட் ஒன்று இருக்குது தானே, அந்த டேஸ்ட் வந்து இங்கே வரவே இல்லை. கூடுதலாக வேண்ட ஸ்டைலில் இங்கே காரசாரமாக வச்சுக்கணும். எங்களோட ஊரில் எல்லாமே போட்டு விட்டுச்சு. நண்டு கறின்னா அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும். ஜெர்னைக்கு வந்து பிடிச்ச கறி கூட நண்டு தான், ஆனால் அது இந்த ஃப்ளேவர் வேறு இல்லை. ஆனால் நண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்ல காரசாரமாக இருக்குது. வந்தால் கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். இப்போ மிச்சம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரோம். ஜெரின், என்ன சொல்கிறீங்க? எல்லாத்தையும் செத்தது ஊடுறது எல்லாம் வந்து செத்து கிடக்கு, ஓடுறது எல்லாம் செத்து கிடக்கு. என்ன சொல்கிறீங்க?
மக்களுக்கு இங்கே அப்போ நாட்டு சாப்பாடு நாட்டு சாப்பாடு நண்டு கறி இருக்கு. அது ஜெரினுக்கு விருப்பம். பத்தோட நண்டு மசாலான்னு சொன்னால் எங்கட ஊரில் வைக்கிற நண்டு கறி சும்மா நண்டு கறியே தனி டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அந்த இதுக்கு இது இல்லை. இது குறையாக சொல்லலை. இப்போ நாங்கள் எங்கட ஊரில் அப்படி இருக்குன்றதை வந்து நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். மிச்சம் தலைக்கறி ஓகே இருக்குது. மீன் ஃப்ரை ஓகே இருக்குது. இந்த நண்டு தான் விரைச்சிட்டேன். மற்ற மீன் குழம்பும் நல்ல புளியாக விட்டுருக்கலாம். மற்றது என்னென்னா பூசணிக்காய் முருங்கைக்காய் எல்லாம் போட்டது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. மீன் குழம்பு இங்கேருந்து போய்க்குள்ள டபுளாக தான் போடும். சுந்தரியா கடையில் சாப்பிட்டு முடிச்சுட்டோம். கிட்டத்தட்ட நாங்கள் எல்லாம் எடுத்ததுக்கு நம்ம இந்த ஒரு காசுக்கு 1100 அப்படி வந்தது. நம்ம ஒரு காசுக்கு 5000 ரூபாய் கிட்ட வரும். ஆனால் கிட்டத்தட்ட சேம் தான். நான் சரியான குறைவாக உணவுகள் இருக்கு மட்டும் பார்க்கணும். சில சென்னையில் தான் இப்படி விலை கூடவா இருக்குன்னு யோசிக்கிறேன். ஊர் பங்கங்களில் போய்க்க குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கேட்குற மட்டும் சொல்லி நம்ம வந்து இப்போ அந்த எல்பிஜி கேஸ் தட்டுப்பாடு அதனால் வந்து விலையில் வந்து கூட்டிட்டோம்ன்ற மாதிரி சொல்லிடலாம். சரி, நீங்களும் இங்கே வந்திருந்தால் இப்போ இருக்கிற விலையெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதோட என்னென்னா வந்து இங்கே எல்லாமே வந்து விலை தான். இந்த தண்ணி பாட்டில் வந்து 20 ரூபா அடிச்சிருக்கு. ஆனால் இங்கே வந்து 30 ரூபா. இந்த சோடா வந்து 40 ரூபா அடிச்சிருக்கு. இங்கே வந்து 60 ரூபா. ஆனால் கூடுதலாக சுப்புவாக்கெல்லாம் வந்தது தானே. அவையில் இங்கேருந்து ஊருக்கு சாமான் கொண்டிருக்கு. இதுகளெல்லாம் அடித்த விலையை விட குறைச்சி தான் தருவினோம். அந்தளவுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் எங்களுடைய அனுபவம் சென்னையில் இந்த மாதிரி இருக்குது. நீங்களும் இப்படி அனுபவப்பட்டால் சொல்லுங்கள். அதோட ரைஸ் வந்து கூடவா தரணும். சோறு எக்கச்சக்கம். ஒரு பிளேட் எடுத்தீங்கன்னா ஒரு பிளேட்டோடு 2 பேரே காணும். கறியை வேறு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. சரி, அவ்வளோதான் இந்த வீடியோ. அதோட சுந்தரிக்காவையும் கண்டு கழிச்சினாங்க. அதுவும் வந்து சந்தோஷம் மன திருப்தி மெரினால வந்து நாங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த காணொலி இருப்பானுங்க. சென்னையில் தமிழ்நாட்டில் பல இடங்களுக்கு வந்து விசிட் பண்ண போகிறோம். விசிட் பண்ணி உங்களோடையும் பயந்து கொள்ள போகிறோம். அதோட எங்கள் சேனலுக்கு வந்து ஏழா புதுசாக வந்து நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி தான் நாங்கள் போகிறோம். அடுத்தடுத்த காணொலியில் உங்களுக்கு உடனே வரும். சாப்பிட்டு ஒரு மயக்கம் அதோட 7ஆம் கட்டம் ஒரு இடத்துல சாய்வோம்.